என்றென்றும் ஒலிக்கும் பரம்பொருளின் நாதமாய் எல்லா உயிர்களிலும் ஒளிந்திருக்கும் ஆத்ம சக்தியாய் அண்டமும் பிண்டமும் ஒன்றாய் இணைக்கும் ஆனந்த மூலமாய் அருளின் பெருங்கடலாய் அலையெழும் சிவனே சடைமுடியில் கங்கை பாய கண்களில் கருணை பொங்க கழுத்தில் நீலம் மலர்ந்த நீலக்கண்டா காலத்தின் என்ற காலகாலா மரணத்தை மிஞ்சிய மாயகாலா மாயையை முறியடிக்கும் மாயவனே மனத்தின் இருளகற்றும் மகாதேவா பஞ்சாட்சர மந்திரத்தின் உயிரே நமச்சிவாயா என்ற நாதமே நாளும் நொடிக்கும் நம்முள் ஒலிக்க நாம் அறியாமலே நம்மை நீ ஆளும் பரமன் அண்ணாமலையாய் அக்னியாக விலகும் அருணாசலா நினைத்தாலே முக்கி தரும் ஜோதி மலையே அருணாசல சிவா அருணாசல சிவா என்று அழைக்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் அருள் பொழியும் அன்பரே அத்தனாரீஸ்வரா பெண் ஒன்றாயினை சக்தியும் ஒன்றென்று உணர்த்தும் உன்னத தத்துவம் உலகம் தோன்றும் ஆதாரமாக விளங்கும் ஆனந்த ரூபம் நடராஜா அடி அடி அண்டம் உருவாக்கி அடி மாயையை அழித்து தாளம் போட்டு காலத்தை நடத்தும் பரம்பொருளோடு இணைக்கும் பரம கருணாகரா விப்பூதி பூசும் சுத்த சித்தா வினைகளை எரிக்கும் அக்னி ரூபா வேதங்கள் கூறும் உண்மையின் வடிவே வேலையை உளையாக விளங்கும் பரஞ்சோதி நமச்சிவாயா சிவாயா நம இந்த மந்திரம் ஒலிக்கும் போது இருள் நீங்கும் இடத்தீரும் இதயம் தெளியும் இன்பம் பரமன் சிவனின் நாமம் ஒரு ஒலி அல்ல ஒரு சக்தி ஒரு அனுபவம் ஒரு பரமானந்த நிலை சிவம்
நினைத்தாலே முக்தி தரும் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை நிமிர்ந்த நித்திய ஜோதி அருணாசலா. நீயே ஆதியும் அண்ணனும் இல்லாத பரம்பொருள், நீயே ஆன்மாவின் ஆழத்தில் எரியும் அறிவொளி. அண்டங்கள் கோடி உருவானாலும் நீ மாறாதவன், அக்னியாக வெளிப்பட்டு அருள் தரும் சிவன். அருணாசல மலையாக அமைந்த பரமசத்தியம், அறிவுக்கு எட்டாத ஆனந்தத்தின் ஆதாரம். அருணாசல என்றொரு நாமமே போதும், அவித்யை கரையும் அகங்காரம் சாம்பலாகும். அனுபவமாக உன்னை உணர்ந்திடும் அந்த நொடி, அதுவே முக்தி எனும் பரமானந்தம். மலையல்ல இது மகா மந்திரம், மண்டல இது மோக்ஷத்தின் வாயில் அண்ணாமலையாரே. திருமேனி அறிவின் எல்லைகளை கடந்த சுடர் ஜோதி, பஞ்சபூதங்களில் அக்னி ரூபமாக பரமசிவனே நீ வெளிப்பட்டாய். பரிபூரண ஞானத்தின் தீபமாக பக்தர்கள் உள்ளத்தில் நிலைத்தாய். கிரிவலம் சுற்றும் அடியார்களின் பாதம், கர்ம பந்தங்களை கரைக்கும் சாதனம். காலடி ஒவ்வொன்றும் மந்திரமாக, காரணம் நீயே, கருணை நீயே. பௌர்ணமி இரவில் நிலவு சாட்சி, பட்டங்கிம் பெருங்கடல் அலையெழும். ஓம் நம சிவாய எனும் ஒளி பரவி உலகமே சிவமாய் மாறும் அந்த தருணம். கார்த்திகை தீபம் எரியும் இந்த வேளை, காலம் கூட நின்று வணங்கும். மலை மேல் எரியும் அந்த அக்னி ஜோதி, மனிதன் உள்ளத்தை வீழிப்பிக்கும். அண்ணாமலையாரே உன் திருவடி நினைவில் அழியும் மாவங்கள், அகலும் துன்பங்கள். அறியும் ஆத்மாவும் ஓடுவும் ராகும், அழியாத ஆனந்தம் உள்ளத்தில் மலரும். அருணாசலா நீ மௌனக்குரு, அமைதியார் உபதேசம் செய்பவன். அருள் பார்வையால் மனமுருக, அறிவின் வெளிச்சம் உள்ளத்தில் உதிக்கும். எத்தனை யுகங்கள் வந்தாலும் நீ நிலை பெற்றவன். எல்லா உயிர்களும் உள்ளில் இணையும், எங்கும் சிவமாய் உணர்த்தும் அந்த உண்மை என்றும் அழியாத பரம்பொருள் நீயே. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, நெஞ்சில் நின்றிடும் சிவானந்த ஜோதி.
அதில் உறையும் மொழி உன் சுவாசம், அதன் ஒவ்வொரு கல்லும் உன் நாமம், அதில் மௌனமே வேதத்தின் அர்த்தம். அடியார்கள் கண்ணீர் சிந்தும் நேரம், அது துக்கமல்ல பரவசம். அருள்தோறும் அந்த நொடி ஆன்மா உன்னோடு ஒன்றாகும். சிவனே நீ தீயாய் எரிந்தாலும் அது அழிக்க அல்ல அறிவிக்க, அது எரிக்க அல்ல விழிப்பிக்க. அது பயமல்ல பரமானந்தம். திருவண்ணாமலை மோட்ச பூமி, தியானிக்கும் மனங்களுக்கு தீபம், துன்பம் கொண்ட உள்ளங்களுக்கு ஆறுதல், தவம் செய்த ஆத்மாக்களுக்கு பரிசு. திரிவலம் என்பது நடையல்ல, அது நம்மை நாமே கருக்கும் பயணம். அடிக்கடி எடுத்த காலடிகளல்ல, அது ஆதுமாவின் எழுச்சி. பாதையில் கிடைக்கும் தூசு கூட புண்ணியமாக மாறும் என்பதிலும் ஒரு முறை உன்னை நினைத்தாலே ஒரு பிறவி திணை கலைந்து